चाड़ पर कुट्टी किससे बस चाड़ बस 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 नहीं चाड़ चल जब இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு முரணானது என ஸ்டாலின் கருத்து. சட்ட திருத்தத்தை நிராகரித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம். சீர்காழியில் கொட்டிய கனமழை குடியிருப்புகள் தீவாக மாறியதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு முரணானது என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு சரியே என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்த தீர்ப்பு தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு ரகுபதி, திரு பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஸ்டாலின் நூற்றாண்டு காலமாக போற்றி பாதுகாத்த சமூக நீதி கொள்கைக்கு பேராபத்து சூழ்ந்திருப்பதாக தெரிவித்தார். இடஒதுக்கீடு என்பதே சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நீதி வரையறை என்ற அவர் அதற்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் பொருளாதார அளவுகோலை மத்திய பாஜக இடஒதுக்கீடு வழங்குவதால் தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று இதுவரை சொல்லி வந்த சிலர் இந்த இடஒதுக்கீட்டை மட்டும் ஆதரிக்கிறார்கள். இதன் சூட்சமத்தை நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லை. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு முரணானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. தினமும் 2222 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் ஏழைகளா? அந்த வகையில் பார்த்தால் இதன் நோக்கம் முன்னேறிய சாதி ஏழைகளின் வறுமையை ஒழிப்பதாகவும் இல்லை. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் வருமான வரி கட்ட தேவைகள் என்று சொல்லும் பாஜக அரசு 8 லட்சம் சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்பது எப்படி? 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 3 நீதிபதிகள் மட்டுமே 10% இடஒதுக்கீட்டை ஆதரித்துள்ளதாகவும், அதே சமயம் 1992ஆம் ஆண்டு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளதாகவும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். முன்னேறிய வகுப்பில் உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்வதை யாரும் தடுக்கவில்லை என்றும், ஆனால் சமூக நீதி கொள்கையின் அடிப்படையை மடை மாற்று பிரிவு வேலையில் இடஒதுக்கீடு அளவுகோலாக மாற்றக்கூடாது என்றும் அவர் கூறினார். இந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் காலப்போக்கில் சமூக நீதி தத்துவமே உருகுலைந்து